அங்கே சேர்ந்து கொள்வார்கள். இங்கே பாருங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அன்பு பாசத்தை. அல்லாஹ் சொல்கிறான், அந்த அடியான் நஃபிலான வணக்க வழிபாடுகளை செய்து 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 என்னுடைய நெருக்கத்தை அடைந்தால் ஹத்தா உஹிப்பஹு, நான் அவன் மீது என்னுடைய முஹப்பத்தை இறக்க ஆரம்பித்து விடுகிறேன். முழுமையான முஹப்பத் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த இறை தூதர்களுடைய வழியிலே செல்லக்கூடிய சித்திக்குகளுக்கு, சாலிஹீன்களுக்கு, ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்றான் ஹத்தா உஹிப்பஹு ஃபஇதா அஹ்பப்துஹு, அடுத்து நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அகூனு ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா. அல்லாஹ் சொல்கிறான், நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் பார்க்கிற கண்ணாக, அவன் கேட்கிற செவியாக, அவன் பிடிக்கிற கையாக, அவன் நடக்கிற காலாக ஆகிவிடுகிறேன். அதாவது மார்க்க அறிஞர்கள் இந்த முத்தஷாபிஹாத்தான ஹதீஸுக்கு விளக்கம் கூறுவது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய விருப்பம் அவனது வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலும், செயல்களிலும், சொல்களிலும் வெளிப்படும். அல்லாஹ் விரும்புவதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார். அல்லாஹ் விரும்புவதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார். அவருடைய பார்வை அல்லாஹ்வின் நேசத்தின் அடையாளமாக இருக்கும். அவருடைய செவி அல்லாஹ்வின் நேசத்தின் அடையாளமாக இருக்கும். அவர் எங்கே செல்வார், எங்கே சென்றால் அல்லாஹ்விற்கு பிடிக்குமோ அங்கேதான் செல்வார். எதை எடுப்பார், எதை கொடுப்பார், எதை எடுத்தால் அல்லாஹ்விற்கு பிடிக்குமோ, எதை கொடுத்தால் அல்லாஹ்விற்கு பிடிக்குமோ அதைத்தான் எடுப்பார், அதைத்தான் கொடுப்பார். எதை பார்த்தால் அல்லாஹ்விற்கு பிடிக்குமோ அதைத்தான் பார்ப்பார். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இந்த இடத்திற்கு வந்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறார் பிறகு, மன் ஆதா வலிய மின் அவுலியாயி ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி. இப்படிப்பட்ட ஒரு அரசனை நாம் எங்கிருந்து பார்க்க முடியும்? அல்லாஹ்வை தவிர வேறு யாராக அவன் இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், எனது நேசர்களில்